வணக்கம். அன்பான அரசு ஊழியர்களே, அங்கன்வாடி பணியாளர்களே, உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ். இந்த வீடியோவுல மே 2025ல டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கான டெஸ்ட் கோட் என்ன, சிலபஸ் என்ன, புக்கு ரேட் என்ன, எஸ்ஆர்ல எப்படி பதிவு பண்றது, இதுவரைக்கும் எழுதினவங்களுக்கு என்ன, இப்போ ஃப்ரெஷ்ஷா எழுத போறவங்க எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு அப்டேட்டான வீடியோ இது. சமூக நலத்துறையில அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஹெல்ப்பரா இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்த ப்ரமோஷன் உங்களுக்கு தெரியும். டீச்சர், அப்புறம் சூப்பர்வைசர், கிரேட் 1, சிடிபோ, அண்ட் பிஓ. நிச்சயமா நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் கடைசியா பிஓ லெவலுக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்காக நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். இதுவரை கடவுளுடைய கருணையால் 10,000 மாணவர்களுக்கு மேல நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நாங்க நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ வந்து மே 8ஆம் தேதி காலையில 6 மணிக்கு வந்து அப்டேட் பண்றோம். மே 2025 எக்ஸாம் எப்படி எழுதுறதுங்கிறத பத்தி பார்ப்போம். நீங்க எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கறதா இருந்தாலும், அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல புல்லட்டின் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்ல மட்டும் தான் எடுக்கணும். ரிசல்ட் பார்க்கறது எதுவா இருந்தாலும் இந்த வெப்சைட் மட்டும் தான். tnpc.gov.in அதுல டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னு போனோம். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் 5 டெஸ்ட் கம்பல்சரி எல்லாரும் எழுதணும். அதை இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா 2 டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் கோட் 172 அண்ட் 152. இதுக்கு தேவையானது எல்லாமே என்ன மாதிரி புக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, மெட்டீரியல் கொடுங்க, புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இதில் என்னென்னத்துக்கெல்லாம் மெட்டீரியல் தேவைப்படும், எது எதுக்கெல்லாம் புக்கு தேவைப்படுங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் கோட் 177 இதுக்கு மட்டும் புக்கு வாங்கினாலே போதும். மற்ற எல்லா டெஸ்ட் கோடுக்குமே நீங்கள் வந்து இந்த 173லேருந்து 177 வரைக்கும் இருக்கிற மீதி இந்த 4 பேப்பருக்குமே புக்கே தேவையில்ல. வீடியோ பார்த்தாலே போதும். கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். இத பத்தி தெளிவா இதுல பார்க்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட் கோடுக்கும் என்ன மாரி புக் எடுத்துட்டு போகணும்னு நெனச்சே போலாங்கிறத பாருங்க. இப்ப டெஸ்ட் கோடு 173 டெஸ்ட் கோடு 173ல இருந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். கம்ப்யூட்டர்ல உட்கார வச்சுருவாங்க. அந்த மவுஸ கிளிக் பண்ணி நம்ம டிக் அடிக்கிறது தான். மொத்தம் 100 கேள்வி இருக்கும். 45 மார்க் எடுத்தா பாஸு. 2 1/2 மணி நேரத்துல எழுதிடணும். எல்லாமே ஒன் வேர்ட் மாரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். இதுல இந்த டெஸ்ட் கோட் 173க்கு நீங்க எடுத்துட்டு போற மாரி இருந்தா, இவ்வளவு புக் எடுத்துட்டு போலாம் இதுல. இந்த அதாவது வந்து சைல்டு டெவலப்மென்ட் டெஃபினிஷனோ, இல்ல ஏர்லி சைல்டுஹுட் இது இந்த மாரிலாம் இருக்கும் இதுல நம்மளுக்காங்க. நம்ம தமிழ்ல எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு இந்த புக்கு போதும். களப்பணியாளர் கையேடு, அதுக்கடுத்து சுகாதார பயிற்சி கையேடு. இந்த 2ம் ஒருவேளை உங்கள்ட்ட இந்த மாரி பழசு இருந்ததுன்னா கூட, பச்சிளம் குழந்தை ஒருங்கிணைந்த பராமரிப்பு கையேடு அல்லது பள்ளி முன்பருவ கல்வி. இந்த பள்ளி முன்பருவ கல்வி மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரூ. 200 வருது இது. இத நீங்க வாங்கி எடுத்துட்டு தான் போகணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்க வந்து வித் புக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா புக் எடுத்துட்டு தான் போகணுமாட்டுக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்ல. வித் புக்குன்னு போட்டிருந்தா நம்ம புக்க எடுத்துட்டு போலாம் அவ்வளவுதான். உங்கள்ட்ட வந்து நீங்க நல்லா படிச்சுட்டு போனீங்கனாலே இந்த புக்க எடுத்துட்டு போகணுங்கிற அவசியமே இருக்காது. அதுவும் இன்னும் சொல்லப்போனா அந்த களப்பணியாளர் கையேடு, சுகாதார பயிற்சி கையேடு இந்த 2 புக் இருந்தாலே போதும் இந்த பேப்பர ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம இது நம்ம நடைமுறையில டெய்லி நம்ம அனுபவிக்கிறது தான், நம்ம வந்து செய்யறது தான், பேசுறது தான். அதனால வந்து இதுல உங்களுக்கு எந்த பயமே இல்லாம ஈஸியா எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டா முன்பருவ கல்வி வாங்கி வேணா படிக்கிறதுனால படிக்கலாம். இன்னைய ரேட்டுக்கு அதனுடைய இது வந்து இன்னைய டேட்டுக்கு ரூ. 200 வருது. அதுக்கடுத்து டெஸ்ட் கோடு 174. டெஸ்ட் கோடு 174ம் எல்லாமே அதே சிபிஎஸ்இ டெஸ்ட் தான். பேப்பர் 2 நியூட்ரிஷன் சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படி கேட்டீங்கன்னா, இங்க சிலபஸா குடுத்துருப்பாங்க. எவ்வளவு சிலபஸ் குடுத்திருந்தாலும், நம்மளுக்கு வந்து இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் அப்படிங்கிற புக் வேணா வாங்கி படிக்கிறதா இருந்தா படிக்கலாம். இது இன்னைய டேட்டுக்கு ரூ. 350 வருது. அத விட நம்மளுக்கு பெஸ்ட் வந்து இதுதான். நீங்க வெப்சைட்ல தமிழ்நாடு tnTextbooks.in அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து +1 சத்துணவியல் புக்கும், அந்த +2 சத்துணவியல் புக்கும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிச்சாலே போதும். இதெல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது நம்மளுக்கு அங்க. அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இதுல வந்து மனையியல் புக்கு +1, +2 இந்த 4 புக்கு படிச்சாலே நம்மளுக்கு ஈஸியா இந்த பேப்பர் வந்து பாஸ் பண்ணிடலாம். இது இல்லாம நம்ம ஏற்கனவே வீடியோ நெறைய போட்டிருக்கோம்.
நிறைய பேர் என்கிட்ட வந்து அப்டேட்டான வீடியோ கேட்டிருக்காங்க. அப்டேட்டான வீடியோவும் போடுறோம். பட் இருந்தாலும் அது பழசு தானே இருக்கு. 2022 தானே இருக்கு அப்படிலாம் பார்க்காதீங்க. ஏன்னா அதில இருக்கிற அந்த கன்டென்ட்லேருந்து தான் திரும்ப கேள்வி மாத்தி மாத்தி கேட்குறாங்க. அதனால அதே வீடியோவ நீங்க திருப்பி திருப்பி பார்த்தாலே போதுமானது. முடிஞ்ச வரைக்கும் லேட்டஸ்ட் வீடியோ அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கு சும்மா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு செல்லுல படிச்சாலே போதும். இது ஒண்ணு 350 பக்கம் வரும். இதெல்லாம் இவ்வளவும் டவுன்லோட் பண்ணி அத பிரிண்ட் அவுட் போட்டு அங்க எடுத்துட்டு போயி தேடி எழுதணுங்கிற அவசியம்லாம் இல்ல. நம்மலாம் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு முறை சொன்னாலே புரிஞ்சுகிட்டு டெஸ்ட் எழுதுற அங்கன்வாடி பணியாளர்கள் தான். அறிவார்ந்தவர்கள் தான், திறமையானவர்கள் தான். அதனால பயப்படாம அந்த வீடியோவ நெறைய பேரும் பார்த்துட்டு, ஒரு வீடியோவுல கொஸ்டின் ஆன்ஸரா கேட்டா, அடுத்ததுல என்ன பண்றாங்க, அந்த ஆன்ஸர கொஸ்டினா கேட்டுருக்காங்க. அவ்வளோதான். அதனால அந்த கருத்துக்களை உள்வாங்கிட்டா போதுமானது. 174 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த புக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம். இந்த புக்கு வந்து ஆனா வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள அலவுட் இல்ல. நீங்க படிக்கிறதா இருந்தா வாங்கி படிச்சுக்கலாம். இது 2ம் கண்டிப்பா எடுத்துட்டு போலாம். நீங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்கு. இத டவுன்லோட் பண்ணி உங்களோட ஹையர் ஆஃபீசர்ட்ட யார்ட்டயாவது வந்து நீங்க கையெழுத்து வாங்குனாலும் வாங்கலாம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுல உங்க கையெழுத்து அப்படியே நீங்க செல்ஃப் அட்டஸ்டேஷன் மாரி போட்டுக்கிட்டு கூட ஜெராக்ஸ் எடுத்துட்டு போலாம். எந்த ஒரு ஜெராக்ஸுக்குமே இப்போ உயர் அதிகாரியுடைய கையெழுத்து வாங்குனாலும் வாங்கலாம். இல்லன்னா நீங்க செல்ஃபாவே கையெழுத்து போட்டாலும் போட்டுக்கலாம். 174க்கு இதுதான். அதுக்கடுத்து டெஸ்ட் கோடு 175. இந்த டெஸ்ட் கோடு 175க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அங்க சோசியல் ரெஜிஸ்டர்ஸ் பார்ட் 1 இருக்கும். இத்தன டவுரி இந்த மாரி எல்லாமே சிலபஸ் இருக்கும் நம்மளுக்கு அங்க. இந்த சிலபஸ் இருந்தாலும் கூட, நம்பளுக்கு இந்த புக்லாம் எடுத்துட்டு போலாம். இதெல்லாம் பப்ளிக்ல அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு எடுத்துட்டு போற புக் இதெல்லாம். பெண்கள் நலம் காக்கும் சட்டங்கள். இது இப்போதைக்கு ரூ. 400 வருது. பெற்றோர், முதியோர் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டங்களுடைய விதிகள் ரூ. 150 இருக்கு. அது மாரி பாலியல் தாக்குதல் ரூ. 330 வருது. குழந்தைகள் திருமண தடை சட்டங்கிறது ரூ. 60 இருக்கு. இந்த 4 புக்கு நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த புக்கெல்லாம் வாங்கி தான் ஆகணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க நெறைய பேர் புக் வேணும். என்ன புக் படிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கறதால அத சொல்றோம். உங்களுக்கு அருகாமையில இருந்தா வாங்கிக்கங்க. இல்ல கண்டிப்பா தான் புக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த லாஸ்ட்ல என்னுடைய நம்பர் தருவேன், அட்ரஸ் தருவேன். அதுக்கு நீங்க வந்து கூகுள் பே பண்ணிட்டீங்கன்னா, நாங்க வந்து ஓரிரு நாள்ல வந்து உடனே அனுப்பி விட்டுருவோம். இது இடையில இடையில கொஞ்ச நாள் வந்து ஸ்டாக் இல்லாம போயிடுங்கிறதால கொஞ்சம் கேட்டு அனுப்புறதா இருந்தா, இப்ப வந்து எல்லாமே ஸ்டாக் இருக்கு. எங்கள பொறுத்தவரைக்கும் இந்த இருக்கிற வீடியோவ பார்த்தாலே போதுமானது. இந்த புக்கெல்லாம் பெரட்டி பார்த்து எழுதணுங்கிற அளவுக்குலாம் அங்க அவசியமே இருக்காது. அதனால தயவு செஞ்சு 1 முறைக்கு 2 முறை வீடியோவ பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த புக்கு தேவைப்படுறவங்க வாங்கி படிங்க. இந்த புக்கு வாங்குங்கன்னு நான் எப்பயுமே நாங்க சொன்னதே கிடையாது. அந்த இருக்கிற பொருள் புரிஞ்சுக்கிட்டா போதும். வீடியோல இருக்கிற பொருள புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ நம்மளுக்கு 175க்கு இந்த 4 புக்கு கையில எடுத்துட்டு போலாம். இது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல அங்கீகரிக்கப்பட்ட புக்கு. தேர்வுத்துறையால அங்கீகரிக்கப்பட்ட புக்கு இதுதான். அடுத்து 176 நெறைய பேர் என்ட்ட 176க்கு தான் இந்த புக் வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த 176க்கு எடுத்துட்டு போறக்கூடிய புக்கு சிலபஸ் இத்தனை இருந்தாலும் கூட, உங்களுக்கு இதுல நம்ம எடுத்துட்டு போற புக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெண்டர்கள் சட்டம், அதுக்கடுத்து சிறுவர் நீதி, அந்த குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் எல்லாம் ரெட் போட்டிருக்கும் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு அங்க. இதுக்கு அடுத்து வந்து தகவல் பெறும் உரிமை சட்டம். அந்த ஆர்டி ஆக்ட் இருக்கும். தமிழ்நாடு மகளிர் குழந்தைகளுக்கான விடுதிகள் சட்டம். இது நம்மள்ட்ட வந்து பி பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாவே இருக்கு. இத கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு இத அனுப்பி விட்டுருவேன். மத்ததெல்லாம் என்ன ரேட்டுன்னு இங்க போட்டிருக்கேன். தேவைன்னா வாங்கிக்கலாம். இதுவும் அப்படிதான். இந்த 176 பேப்பர பொறுத்தவரைக்கும், இந்த டெண்டர்கள் சட்டத்திலிருந்து வரக்கூடிய கேள்வியிலிருந்தே நம்ம பாஸ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட. அப்புறம் மீதி இதெல்லாம் வந்து இந்த சிறுவர் நீதிகளோ, அல்லது தகவல் அறியும் உரிமை சட்டமோ, எல்லாமே நம்மளுக்கு நடைமுறையில டெய்லி இருக்கிறது தான். இது சம்மந்தமா வீடியோவும் போட்டிருக்கோம். எனவே இந்த டெண்டர்களுக்கு மட்டுமே தனியா ஒரு வீடியோ இருக்கு. இத பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். அதையும் மீறி நெறைய பேர் எங்களுக்கு வந்து இந்த புக்கு குடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த புக்க எடுத்துட்டு போய் பெரட்டி பார்த்து எழுதுற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியாது. வேணும்னா சொல்லுங்க. இந்த மாரி புக்கு தருவோம். 176 தான் நெறைய பேர் வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்படி எந்த எக்ஸாமுமே அங்கன்வாடி பணியாளர்கள பொறுத்தவரைக்கும் எதுவுமே கஷ்டமே கிடையாது. அ அந்த பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டக் டக்ன்னு அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். ஒரே டைம்ல 7 பேப்பர் எழுதி பாஸ் பண்ணவங்க எங்கள்ட்ட நெறைய பேர் இருக்காங்க இதுல. இந்த 176க்கு இந்த கைடு. அடுத்து 177. 177ங்கிறது இந்த அட்வான்ஸ் லா. இந்த அட்வான்ஸ் லாவுல மட்டும் தான் நிச்சயமா நீங்க புக் எடுத்துட்டு போணும் அப்படின்னு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மத்ததுக்கெல்லாம் நீங்க புக் எடுத்துட்டு போணுங்கிற அவசியமே கிடையாது. 177க்கு மட்டும் புக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போணும்.
இந்த 177ங்கிறது பழைய மாடலில் வந்து ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரே புக்காக இருந்தது. இப்போ அது இடையில என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது 3 புக்கா திரும்ப மாத்துனாங்க. அப்புறம் திரும்ப ஒரு புக்கா மாத்துறாங்க. ஆனா, இப்ப இந்த பேர் மட்டும் மாறிடுச்சு. அதனால இந்த புக்க படிக்கிறவங்க, உங்கள்ட்ட இந்த மாரி புக்கு இருந்ததுன்னா, இத நீங்க வந்து எடுத்துட்டு போலாம். இதுக்கு தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். பார்ட் 4 177.4 எப்படி இந்த இத வந்து நம்ம பயன்படுத்துறது? அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கங்க. பேர் மட்டும் இப்ப மாறியிருக்கு. இந்த சிஆர் பழைய புக்கா இருந்தாலும் கூட, அத கூட நீங்க எடுத்துட்டு போய் எழுதலாம். அந்த புக்ல வந்து சிஆர்பிசின்னு இருக்கும். அதுதான் இப்ப வந்து இப்படி வச்சிருக்காங்க. இந்த பி, என், எஸ், எஸ் அப்படின்னு இருக்கும். இந்த சிஆர்பிசி தான் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்ல பிஎன்எஸ்எஸ்ன்னு கேட்கறாங்க. அது மாரி ஐபிசி தான் அவங்க பிஎன்எஸ்ன்னு கேட்கறாங்க. பிஎன்எஸ் அப்படின்னு கொஸ்டின் பேப்பர்ல வரும். இதுக்கெல்லாம் தனியா வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த ஐஇஏ இந்த எவிடன்ஸ் ஆக்ட் தான் இப்ப அவங்க வந்து பிஎஸ்ஏன்னு கேட்கறாங்க. இதுல நீங்க இப்ப இந்த மாரி 3 புக்கு தனித்தனியாவும் இருக்கு. உங்களுக்கு ஆனா எந்த புக் வாங்குனாலும் அவரு ஐயா புலமை வேங்கடாசலம் எழுதின புக்க மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். இந்த மாரி புக்கு தனியா இருக்கு. ஒண்ணொண்ணு ஒரு பார்ட்டுக்கும் தனியா இருக்கு. இந்த மாரியும் தனியா இருக்கு. அந்த புக்குல பார்த்தீங்கன்னா, இது மாரி இருந்தா நீங்க வாங்கிக்கலாம் இத. இந்த மாரி புக்காவும் இருக்கும். இந்த 3ல உங்களுக்கு எந்த மாரி புக்கு கையில கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல அப்டின்னா, இப்ப இந்த மாரி ஒரே புக்காவும் வந்துருச்சு இதுல. இந்த இப்ப இருக்கிறதுல இந்த ஒரே புக்குடைய விலை வந்து உங்களுக்கு ரூ. 1100 போட்டிருக்காங்க. நாங்க வாங்கி அனுப்புனா எக்ஸ்ட்ரா ரூ. 200 வரும். ரூ. 1300. இது வந்து 3மே இப்போ ஒரே புக்கா வந்துருச்சு இப்ப நம்மளுக்காக. இதுல எந்த புக்கு உங்கள்ட்ட கையில கிடைச்சாலும் பக்கத்துல வாங்கிக்கங்க. உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலன்னா சொல்லுங்க, வாங்கி தரோம். ஆனா தலைப்பு இப்படிதான் இருக்கும். வேற ஆசிரியர் எழுதியிருந்தாங்கன்னா அந்த புக் வாங்காதீங்க. தலைப்புலாம் ஒரே மாரி தான் போட்டிருக்காங்க. ஆனா வேற ஆசிரியர். இந்த புலமை வேங்கடாசலம் அப்படிங்கிறவரு எழுதின புக்க மட்டும் தான் நீங்க வாங்கணும். அது இப்போ அவரே அவரே வந்து 3 புக்கு தனித்தனியாவும் போட்டிருக்காங்க. இப்போ ஒண்ணாவும் போட்டிருக்காங்க. இது என்ட்ட வாங்கவே முடியல. நான் பழசு தான் ஃபர்ஸ்ட்டு வச்சிருக்கேன். குற்றவியல் சட்டங்கள் அப்படின்னா, அதையும் வாங்கி எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போகலாம். ஆனா, அந்த பேர் மட்டும் நீங்க பார்த்துக்கணும். அந்த பேர் மாறிடுச்சு. சிஆர்பிசிங்கிற பேர்லாம் மாறிடுச்சு. ஆ அன்பான அங்கன்வாடி பணியாளர்களே, நீங்க 173, 174, 175, 176 இந்த 4க்குமே எங்களுடைய அனுபவத்த பொறுத்தவரைக்கும் புக்கே தேவையில்ல. நீங்க சாதாரணமான வீடியோ பார்த்துக்கிட்டு படிச்சுட்டு போனாலே போதுமானது. நெறைய பேர் இத பிடிஎஃப்பா கேட்கறாங்க. பிடிஎஃப்க்குலாம் அதுக்கு வாய்ப்பே இருக்காது. எங்கேயுமே இருக்காது. இந்த கன்டென்ட்ட படிச்சு புரிஞ்சுட்டு போ வேண்டியதுதான். அ இன்னும் ஒரு நாள்ல இதில அப்டேட் வீடியோ வேணாலும் நாங்க போடுறோம். அதனால இதுக்கு நீங்க வந்து புக்கு தேவையில்ல. அதையும் மீறி புக்கு வேணும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க வாங்கி தரோம். ஆனா 177க்கு கண்டிப்பா புக் எடுத்துக்கிட்டு தான் போணும் நீங்க. அப்பதான் உங்களால பெரட்டி பெரட்டி எழுத முடியும். இப்ப இதுவரைக்கும் 177க்கு 4 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். இப்ப 4வதா லேட்டஸ்ட்டா ஒண்ணு போட்டிருக்கோம். அதையும் பாருங்க எப்படி பெரட்டி எளிமையா எழுதணும் அப்படிங்கிறத அதில சொல்லியிருக்கோம். அத பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்து வந்து 172 டெஸ்ட் கோட். இந்த 172க்கு உங்களுக்கு எல்லாமே கையால தான் எழுதணும். மொத்தம் வந்து 45 மார்க் எடுத்தா பாஸு 2 1/2 மணி நேரம் டெஸ்ட்டு. இந்த 172 தான் நம்மளுக்கு வந்து டிஎன் நம்மளுக்கு வந்து கவர்ன்மென்ட் ஆஃபீஸ் மேனுவல் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு அங்க. முதல்ல வந்து அது டிஓஎம் அப்புறம் இல்ல ஜிஓஎம் எப்படினாலும் சொல்லுவாங்க நம்மளுக்கு அங்க. இது கையால எழுதுற பரீட்சை தான். ரொம்ப 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 எளிமையா இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நம்ம எடுத்துட்டு போ வேண்டிய புக் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டால குடுத்துருக்கிற இங்கிலீஷ் மீடியத்தில இருக்கிறத மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும். இந்த தமிழ்ல இருந்தா எடுத்துட்டு போக முடியாது. எக்ஸாம்கெல்லாம் அலவுட் இல்ல. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல். இதே நீங்க தமிழ்நாடு அப்படின்னு முன்னாடி வார்த்தை சேர்ந்தாலும் பரவால்ல. இது வந்து ஒரு 345 பக்கம் இருக்கு. நெட்ல டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே இருக்கு இது. இத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகலாம். அதுல ஒரு இன்டெக்ஸ் தனியா இருக்கும். அது ஒரு 15 பக்கம். இத மட்டும் மொத்தமா பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய ஹையர் ஆஃபீசர்ட்ட வந்து நீங்க கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு கண்டிப்பா போலாம். இத எடுத்துட்டு போய் எழுதலாம். இந்த டெஸ்ட் எழுதும்போது இந்த டெஸ்ட் எழுதும்போது நெறைய பேர் எங்கள்ட்ட கேட்கறது, இத தமிழ்ல எழுதலாமா? இங்கிலீஷ்ல எழுதலாமா? அப்படின்னு கேட்டுருக்காங்க. நான் பலமுறை வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழும் இங்கிலீஷும் கலந்து எழுதலாம்.
ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கத்துல அப்படின்னா, ஒரு கேள்வி தமிழ்ல, ஒரு கேள்வி இங்கிலீஷ்ல, அப்புறம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல, இல்ல 2, 3 கேள்வி தொடர்ந்து தமிழ்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன இதுல புரியுதோ, அது மாரி எழுதுனா நிச்சயமா பாஸ் போடுவாங்க. பயப்படவே தேவையில்ல. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் இது உங்கள்ட்ட வந்து டவுன்லோட் பண்ண தெரிஞ்சா பாருங்க. இல்லன்னா எங்களுக்கு WhatsAppல பேசி அனுப்புங்க. இது உடனே அனுப்புறோம். இது எங்கள்ட்ட டவுன்லோட்ல தான் இருக்கு. இதுக்கு எதுவும் காசுலாம் இல்ல. ஃப்ரீயா தான் அனுப்புறோம். அதனால இது வேணும்னா நீங்க 172க்கு பண்ணீங்க. இதே தமிழ்ல வேணாலும் இருக்கு. ஆனா, அந்த தமிழ்ல வந்து நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள எடுத்துட்டு போ முடியாது. இந்த பரீட்சை ரொம்ப ஈஸியா இருக்கும் 172. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இத 2 1/2 மணி நேரமும் வந்து கையால எழுதுற பரீட்சை மட்டும் தான் இது. 172. இந்த ஒரு இது மட்டும் போதுமானது. டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போலாம். உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலன்னா சொல்லுங்க. நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு அனுப்புறோம். WhatsAppல பேசி அனுப்புங்க. அதுக்கடுத்து டெஸ்ட் கோடு 152. நெறைய பேர் இப்ப எங்கள்ட்ட கேட்கறது இந்த டெஸ்ட் கோடு 152க்கு தான். இதுக்கு புக் இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல 5 வகையான இதா இருக்கு. இவ்வளவுலாம் புக்லாம் போட்டோம்னா 2000 பக்கம், 3000 பக்கம் டவுன்லோட் பண்ணி எடுத்தோம்னா வருது. அதனால நீங்க எளிமையான ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு இத எடுத்து வச்சுக்கங்க. ஒரு உதாரணமா தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ்லேருந்து அடிக்கடி நெறைய கேள்வி கேட்பாங்க. தமிழ்நாடு ஃபினான்சியல் கோட் இல்லன்னா அத விட பெஸ்ட்டு பட்ஜெட் மேனுவல். இதுல ஏதாவது ஒண்ண டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, பைண்டிங் பண்ணி வச்சுருங்க. பைண்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த மத்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கோடு நம்பர அது உள்ள நீங்க வந்து பென்சிலால என்டர் பண்ணி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த 152 இந்த 152ங்கிற எக்ஸாமு உங்களுக்கு 2 மாடல் நடக்கும். ஒண்ணு அப்ஜெக்டிவ் டைப். அதாவது புக்க வச்சு எழுதலாம். அது அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து புக் இல்லாம எழுதணும். வித்தவுட் புக்ஸு. கையால எழுதுறதுல புக் வச்சு எழுதலாம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல 27 மார்க் எடுத்தா பாஸு, இதுல 18 மார்க் எடுத்தா பாஸு. மொத்தத்துக்கு 45 மார்க் பாஸு. இப்ப இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இந்த அக்கவுண்ட் டெஸ்ட்ங்கிறது இப்ப நம்மளுக்கு 2 நாள்ல நடக்குது. அதாவது 23ஆம் தேதி காலையில 9:00லேருந்து 11 மணி வரைக்கும் வந்து கம்ப்யூட்டர்ல எழுதுற பரீட்சையும், 29ஆம் தேதி வந்து 2:30லேருந்து 3:30 வரைக்கும் இருக்குது கையால எழுதுற பரீட்சை. இப்போ முதல்ல சொன்னோமா இல்லைங்களா? எனக்கு புக் வேணும், புக் வேணும்னு நெறைய பேர் கேட்குறீங்க. அந்த 1 மணி நேரத்துல நீங்க அந்த 5 புக்குமே எடுத்துட்டு போனாலுமே உங்களால பெரட்டி எழுதுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால தயவு செஞ்சு இதுல ஏதாவது ஒரு புக்க மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோ பாருங்க. அதுல முக்கியமான குறிப்புகள் நெறைய குடுத்துருக்கோம். இந்த 152ல இருக்கிறதே தான் 134ல வரும், 123ல வருது. எல்லாமே நான் கலந்து கம்பேர் பண்ணி குடுத்துருக்கேன். அந்த வார்த்தைகள நீங்க அந்த புக்ல குறிச்சு வச்சுக்கிட்டு போனீங்கனாலே போதுமானது. எளிமையா எழுதிடலாம். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல நெறைய மார்க் எடுத்துடுறாங்க. ஆனா, இந்த கையால புக் வச்சு எழுதுற எக்ஸாம்ல தான் நெறைய பேர் வந்து எழுத மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, அவங்க நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் 18 மார்க் தான். ஆனா, இருக்கிற 1 மணி நேரத்துல கொஸ்டின படிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், நீங்க நெறைய பேர் இவ்வளோ பெரிய புக்க தூக்கி வச்சுட்டு போயிட்டு, அத எடுத்து பெரட்டுறதுக்குள்ளரே நெறைய நேரம் ஆயிடுது. அதனால, இதுல பென்ஷன பத்தி கண்டிப்பான கேள்வி இருந்தே தான் தீரும் எப்பயுமே. அதனால இந்த பென்ஷன், பட்ஜெட் மேனுவல்லேருந்து நெறைய கேள்வி வரும். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலருந்து ஒரு 4, 5 கேள்வி தான் வரும். அத நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த 4, 5 கேள்விய மட்டும் தெரிஞ்சுட்டு போனாலே போதுமானது. இது 152க்கு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய முறை. இந்த நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். வித் புக்னா புக்க கண்டிப்பா எடுத்துட்டு போகணும்னு தான் அவசியமே கிடையாது. விருப்பப்பட்டா, தேவைப்பட்டா நீங்க எடுத்துட்டு போலாம். இதுல ஒரே ஒரு புக் மட்டும் ஏதாவது ஒண்ணு டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போங்க. நாங்க வந்து தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. நாங்க ஃப்ரீயா அனுப்புறோம். கண்டிப்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த முறை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத போற அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாமே மத்தவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியாது. நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு போறவங்க எல்லாமே இந்த மாரி சந்தோஷத்துல ஜாலியா நீங்க எல்லாமே பாஸ் தான். கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸு. சரி எக்ஸாம் பாஸ் பண்ண உடனே அடுத்து நம்ம என்ன பண்றது? அப்படின்னா, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து எஸ்ஆர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதுதான். இந்த ரிசல்ட் வந்த பிறகு எஸ்ஆர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எஸ்ஆர்ல பதிவு பண்றதுல இப்போ என்ன ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஹால் டிக்கெட் கண்டிப்பா இனிமேலுக்கு இணைக்க தேவையில்ல அப்படின்ட்டாங்க. முதல்ல ஹால் டிக்கெட்டும் இருக்கணும், ரிசல்ட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அதனால ஹால் டிக்கெட்டுங்கிறது இப்போ மஸ்ட்டு கிடையாது. வச்சிருந்தா நீங்க அதோட இணைக்கலாம். இல்லன்னா பிரச்சனை இல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த புல்லட்டின் அப்படின்னு ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்துரும். இந்த இப்ப மேனா நம்மளுக்கு வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ள புல்லட்டின் வந்துரும். அதுல நீங்க வந்து பார்த்து, அந்த உங்களோட பேர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து இந்த மாரி லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்ட்ல உங்களுடைய அந்த எக்ஸாம் நம்பர நீங்க போட்டீங்கன்னா, உங்க பேர் இது மாரி வரும். வந்தது அப்படின்னு சொன்னா, அத மஞ்ச கலர்ல இது மாரி வந்து ஷேட் அடிச்சுட்டு, அத பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அத பிரிண்ட் அவுட் எடுத்து தான் நீங்க வந்து எஸ்ஆர் புக்ல பதிவு பண்ணணும். எஸ்ஆர் புக்ல இந்த மாரி ரிசல்ட் பதிவு பண்ணாலே போதுன்ட்டாங்க. ஹால் டிக்கெட் இருந்தா வைக்கலாம். இல்லன்னா தேவையில்ல. முதல்லலாம் ஹால் டிக்கெட் கண்டிப்பா இருக்கணும். அங்க அந்த எக்ஸாம் ஹால்ல சைன் வாங்குனத காட்டணும். அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப அது மாரி இல்ல. அதனால ஈஸியா எஸ்ஆர்ல பதிவு பண்ணிடலாம். அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நீங்க கண்டிப்பா இந்த முறை நீங்க பாஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்காக நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு உதவி வேணும்னாலும் நீங்க வந்து இந்த 9655965594 இந்த நம்பருக்கு WhatsAppல பேசி அனுப்புங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. எஸ்எம்எஸ் அனுப்பாதீங்க. அந்த WhatsAppலயே வந்து டைப் பண்ணி கூட அனுப்பாதீங்க. கால் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசுனா எங்களால எடுத்து பேச முடியாது. அதனால WhatsAppல நீங்க பேசி அனுப்புங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க விரைவா வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்றோம். இப்ப நாங்க எங்களுடைய நிரந்தரமான முகவரி இதுதான். கடலூர் மாவட்டம், திட்டுக்குடி வட்டம், தொழுதூர். அதுதான் இருக்கிறோம் நாங்க. இதுல வந்து எங்கள்ட்ட நேரடியா வந்து பயிற்சி எடுக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. வந்து எங்களுக்கு வந்து நேரடியா வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்க, பயிற்சி எடுக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. இதுல வந்து ஒரே டைம்ல 7 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அதனால உங்களுக்கு நேரடியா வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வாங்க. இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கீங்கன்னா பரவால்ல. WhatsAppல பேசி அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்க செய்றோம். கடவுளுடைய கருணையால் நீங்க கண்டிப்பா இந்த முறை பாஸ். நல்லபடியா எக்ஸாமுக்கு போங்க. அ என்ன இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தான் மீண்டும் ஒரு முறை சொல்றோம். 177க்கு மட்டும் புக்கு. மத்ததுக்கு உங்களுக்கு புக்கு தேவைன்னா, எங்களுக்கு வந்து Google Pay நீங்க வந்து பண்ணுங்க. Google Pay நம்பர் இந்த நம்பர் தான். இத பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ எனக்கு வந்து WhatsAppல அனுப்புனீங்கன்னா போதும். ஜிபே பண்ணாலும் சரி, அல்லது ஃபோன்பே பண்ணாலும் சரி, இந்த நம்பருக்கு 9655965594 இதுக்கு பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ எனக்கு WhatsAppல சென்ட் பண்ணீங்கன்னா, 1 நாள் 2 நாள்ல புக் வந்துரும். இப்ப நெறைய பேர் ஒரே டைம்ல கேட்டதால கொஞ்சம் புக் வந்து டிலே ஆயிடுச்சு. இப்ப எல்லா புக்கும் அவைலபிளா இருக்கு. யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்க. கடவுளுடைய கருணையால் நீங்கள் இந்த முறை பாஸ் பண்ணணும். உங்களுடைய இலக்கு வந்து பிஓ வரைக்கும் நீங்க ப்ரமோஷன்ல வாழ்க்கையில போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.